வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் கான்ட்ராக்ட் சைனிங் நடந்திருக்கும். அட்டாட்டா என்ன ஒரு கலவரம். சரி, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் கணக்கில் எப்படி மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யலாம் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிச்சிடனே ட்ரிபிள் ஹைச் வராரு. ட்ரிபிள் ஹைச் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமியோடைய மேட்சை ப்ரொமோட் பண்ணதுக்காக வந்திருக்காரு. அப்போ அதை எந்த அளவுக்கு ஹைப்பில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பிராக் லெஸ்னரும் வராரு, அதே மாதிரி ஓபா ஃபெமியும் கூப்பிடுறதுக்காக ட்ரிபிள் ஹைச் மற்றும் ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் ரெண்டு பேரும் வந்தாச்சு. ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பிராக் லெஸ்னரை கூப்பிடுறாங்க. பிராக் லெஸ்னர் எப்போவுமே தனியாக வர மாட்டார், வந்தால் தான் பால் ஹேமனோட வருவார்ல. பால் ஹேமன் இந்த இடத்துல வந்து, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். நான் இந்த இடத்துல பீஸ்டன் கார்னர் பிராக் லெஸ்னரை இவங்க கூப்பிட்ட உடனே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிராக் உங்கள் எல்லாரையுமே பார்க்கறதுக்காக வரதான் போகிறாரு. பட் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். த ரூலர் ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் கூட மோதும்போது கண்டிப்பாக அவனுக்கு தோல்வி மட்டும்தான் மின்றும். ஓபா ஃபெமியை சில வினாடிகளில் பிராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ண போகிறாரு. அந்த நேரத்தில் த ரூலர் அப்படிங்கிறவன் இந்த இடத்த விட்டு போயிடுவான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிராக்கை எதிர்த்து ரெஸ்ல்மேனியாவில் எக்கச்சக்க தலைகள் மோதி இருக்குது. அதில் ஒரு தலையும் வீழ்த்தினது கிடையாது, இந்த தடவை வீழ்த்தினது கிடையாது, அதே மாதிரி இந்த தடவை வீழ்த்த போகிறது கிடையாது. த ரியல் மெயின் இவெண்டர் பிராக் லெஸ்னர் அப்படின்னு கூட்டோன்னா ரியல் மெயின் இவெண்டர், அதாவது பிராக் லெஸ்னருடைய பட்ட பேரை பார்த்தீங்களா, த ரியல் மெயின் இவெண்டர். மற்றவங்களாம் மெயின் இவெண்டர் கிடையாது, பிராக் தான் மெயின் இவெண்டர். ஸோ பிராக் லெஸ்னராக வராச்சாச்சு. அதுக்கப்புறமா ஓபா ஃபெமியை கூப்பிட்றாங்க. அடா என்ன ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில். தி அண்டர்டேக்கர் வருவார் தெரியுமா, அப்படி ரசிகர்கள்லாம் வரவேற்பு. அப்படியே வார் டான்ஸ் போட்டுட்டு ஓபா ஃபெமி அப்படியே அரங்கத்துக்குள்ளே வராரு. ஸோ பிராக் லெஸ்னர் வெயிட் பண்ணுறாரு. ஓபா ஃபெமிக்கு தான் வெயிட் பண்ணுவார். எப்பண்டா நீ ரிங்குக்கு வருவேன், வரும்போது என்னுடைய உண்மையான முகத்தை காட்டுறேன்டான்னு. ஆக்சுவலி இன்றைக்கி நடக்க வேண்டியது கான்ட்ராக்ட் சைனிங். ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். ஆனால் பிராக் லெஸ்னர் கொஞ்சம் முந்திக்கிட்டாரு. அதாவது வீக்லி இதை நான் அட்டாக் பண்ணுற ஓபாவை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓபா ஃபெமி அரங்கத்துக்குள்ளே அப்படி என்ட்ரு ஆகும்போதே திடீர்னு கீழே தள்ளி விட்டுட்டார். நாங்கள் அங்கே சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கீழே தள்ளி விட்டாரா, இதில் ஓபா கடுப்பாயிட்டாரு. சரி, ஓபா மேலே அப்படியே ஒரு டாப் ரோப் ஜம்ப் பண்ணி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு மேலேருந்து ஜம்ப் பண்ணுறாரு. ஓபா அப்படியே பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிட்டு ஒரே அடி. ஏண்டா அது பிராக்குடா, பீஸ்டுடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் ஆனால் ஓபா பிராகுக்கு நிகராக நின்று சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜுக்குள்ளே பிராகை தள்ளி போட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாரு. அப்போ அந்த கிட்டத்தட்ட டேபிள் இருக்குதுங்க, அந்த டேபிள் பக்கம் ஓபா ஃபெமி அப்படியே பிராகை தள்ளிட்டு போய் ஒரே தள்ளு, டேபிள் உடஞ்சிருச்சு. ஸோ ஒரு பங்கமான சம்பவம்ல. சரி, இதோட முடிஞ்சிடுச்சான்னு பார்த்தா மீண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ரெஃப்ரீஸ் மற்றும் ட்ரிபிள் ஹெச்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒவ்வொரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே விளக்கியிருக்கிறாங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராக் லெஸ்னர் ஒரு மூலையிலையும் ஓபா ஃபெமி ஒரு மூலையிலும் இருக்கிறாங்க. பிராக் லெஸ்னர் சும்மா இருப்பாரா, எல்லா ரெஃபரியையும் உதறி தள்ளிட்டு அப்படியே டேரெக்டாக ஓபா ஃபெமி மேலே ஒரு ஜம்ப் பண்ணி அடிக்கிறாரு. ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா ரெஃபரிலாம் சேர்ந்து தடுத்து அப்படி ஒரு மூலையில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டு, நான் ரெஃபரின்னு சொல்லிட்டு இருக்கேன், ரெஃபரியும் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி கார்டும் இருக்கிறாங்கல்ல. அப்போது ஓபா ஃபெமியும் செக்யூரிட்டி கார்டு மற்றும் ரெஃபரியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அடிக்கிறாரு. பிராக் லெஸ்னர் கடுப்பாக என்ன பண்ணுறாரு தெரியுமா, அங்கே ஒரு சேர் இருக்குதுங்க, அந்த சேரை தூக்கி ஓபாவோடைய மண்டையிலேயே தூக்கி ஒரு எடி அப்படியே காற்றுல ஏர் ஆகுது. செக்யூரிட்டியோடு மைண்ட் வாய்ஸில் என்னவா இருக்கும், ஏண்டா இந்த பொழப்புக்கு எங்கே மேலே தூக்கி எறிகிற அப்படிங்கிற மாதிரி. ரெஃபரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆடம் பீஸை பாருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓபா சும்மா இருப்பாரா, தான் மேலே விழுந்த சேரை திருப்பி பிராக் லெஸ்னர் மாதிரியே தூக்கி எறிகிறாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க ட்ரிபிள் ஹெச்சோட நிலமை. ஏண்டா ஏன் மண்டையில் போட்டுறாதடா, மொட்டை அடிச்சிருக்கேன்டா, மண்டை பொலாந்துருண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நம்ம பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடந்திருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.